Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா कितने जन இருக்கு? खुश हो? உங்களை இந்த வீடியோ மூலமாய் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். आप सभी को इस वीडियो के द्वारा देखने में बहुत खुशी हो रही है. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. परमेश्वर ही आपको आशीष करेगा और आपको बढ़ाएगा. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தினோம், கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லணும். हम कितने जन परमेश्वर यीशु मसीह ने किया उस भलाई को याद करके स्तुति किए हैं. கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். देखिए परमेश्वर वो चाहता है. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். उसने किया हुआ सारे भलाई को याद करके उसको हम महिमा करेंगे. இந்த நாள்ல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். इसी दिन हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, हमको प्रेम करने वाला अच्छा இந்த परमेश्वर, நாளுக்காய் நன்றி इस சொல்லுகிறோம். दिन के लिए धन्यवाद. இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर आपको स्तुति करते हैं. இந்த பாடல் பகுதிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर इस गीत के भाग के लिए आपको स्तुति करते हैं. வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். परमेश्वर पवित्र शास्त्र की वचन के लिए स्तुति करते எல்லாவற்றையும் हैं. கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து परमेश्वर सारा चीज को आप आशीष कीजिए. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த आपके नाम को महिमा करने के लिए கர்த்தர் நீர் கிரியை यीशु செய்வீராக. मसीह आप क्रिया कीजिए. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं प्रभु. தொடர்ந்து நடத்துவீராக. लगातार अगुवाई कीजिए. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता. ஆமென். ஹalleluya. हालेलुया. ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். एक गीत गाकर हम परमेश्वर के नाम की महिमा करेंगे. Praise the Lord. Hallelujah. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்து தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஒரு முறை சொல்லுவோம். எப்படி நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீ, பலவீனம் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலிடை கட்டினீ, பலத்தாலிடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஒருவர் சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, ஆமென், ஆமென். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுமா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ. சொல்லுமா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ, என்னை பூரண சுகமாக்கினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஒரு முறை சொல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நன்றி சொல்வேன் इतना भलाई मुझ पर किया कैसे मैं वर्णन करूं प्रभु कैसे मैं वर्णन करूं कितना भलाई मुझ पर किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ धन्य धन्य राजा धन्य राजा धन्य राजा सदा तेरी धन्य राजा धन्यवाद सदा तेरी हाथों में थाम कर पुतल की नाई रात दिन रक्षा किया हाथों में थाम कर पुतल की नाई रात दिन रक्षा किया रात दिन रक्षा किया कितना भलाई मुझ पर दिया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ कितना भलाई मुझ पर दिया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ दीनता में पड़ता दया करके याद किया तेरी स्तुति करूँगा दीनता में पड़ता दया करके याद किया तेरी स्तुति करूँगा तेरी स्तुति करूँगा कितना भलाई मुझ पर किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ कितना भलाई मुझ पर किया कैसे मैं धन्य कहूँ कैसे मैं धन्य कहूँ पापों में पड़ा था कुछ भी आशा न था बचा लिया अनुग्रह से पापों में पड़ा था कुछ भी आशा न था बचा लिया अनुग्रह से बचा लिया अनुग्रह से कितना भलाई मुझ पर किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ कितना भलाई मुझ पर किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ जो कुछ भी किया मेरे लिए कैसे मैं वर्णन करूँ जो कुछ तूने किया मेरे लिए कैसे मैं वर्णन करूँ कैसे मैं वर्णन करूँ कितना भलाई मुझ पर किया कैसे मैं धन्य कहूँ प्रभु कैसे मैं धन्य कहूँ कितना भलाई मुझ पर किया कैसे मैं धन्य कहूँ हमें प्रभु कैसे मैं धन्य कहूँ धन्य राजा धन्य राजा धन्य राजा सदा तेरी हालेलुया உயர்த்துகிறோம் இயேசுவே आप ऊंचा करते हैं प्रभु உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் आपको ராஜா स्तुति करते हैं प्रभु மக்கு நன்றி धन्यवाद ஹalleluya இந்த நாளில் கண்களை மூடி அம்மை நாம் இந்த நாளில் நாம் ஜெபம் பண்ணுவோமாக आज के दिन हम आंखों को बंद करके प्रार्थना करेंगे பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே स्वर्गीय परमेश्वर இந்த पिता நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் इस दिन के लिए धन्यवाद கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம் परमेश्वर आपके वचन के लिए धन्यवाद करते हैं கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக यीशु आप हमसे बात कीजिए प्रभु நாம மகிமைப்படட்டும் आपकी नाम की महिमा और राजा தொடர்ந்து நடத்துவீராக लगातार अगुवाई कीजिए प्रभु இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु के नाम से पिता ஆமென் आमेन
Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் நாம் சந்தோஷமா இருக்கிறோம்? कितने जन हम खुश हैं? உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். अब सभी को देखने में बहुत खुशी हो रही है. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. परमेश्वर हमारा जीवन में बड़ा कार्य करेगा. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தினார், அவருடைய கிருபை பெரியது. परमेश्वर यीशु मसीह अभी तक हमको चला के लेके आ रहा है और उसका दया बड़ा है. எத்தனை பேர் ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறோம், கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தி இருக்கிறோம். हम कितने जन परमेश्वर ने किया हुआ उस भलाई को याद करके स्तुति किए और धन्यवाद बोले. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यीशु के नाम की महिमा हो. இந்த நாளிலே வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதில் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 16வது வசனத்தையும் 17வது வசனம் தொடர்ந்து உள்ள பகுதியை நாம் வாசிக்கும்போது ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இப்படி பேசுகிறதை பார்க்கிறோம். आज के दिन लूका के पुस्तक 17वां अध्याय उसमें 16वां वचन से लगातार आप पढ़ेंगे तो उसमें एक कार्य आपको समझ में आएगा. ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் இந்த பகுதியை இப்படி எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். एक कार्य के बारे में परमेश्वर इस भाग में ऐसा लिख के रखा है. அவன் பாதத்தருகே விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்ற ஒரு கேள்வியை இயேசு அங்கு கேட்டதை நாம் பார்க்க முடிகிறது. और यीशु के पांवों पर मुंह के बल गिरकर उसका धन्यवाद करने लगा और वह समारी था. इस पर यीशु ने कहा, क्या 10 शुद्ध न हुए तो फिर वे कौन वे नौ कहाँ है. Praise the Lord. Praise the Lord. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ध्यान दीजिए, इस वचन में पढ़ते समय இந்த குஷ்டரோகி உள்ளவர்கள் 10 பேர் இயேசுவை சந்தித்ததை நாம் பார்க்க முடிகிறது. देखिए, कुष्ठ रोग रहने वाले 10 जन यीशु मसीह को जाके मिले. அப்ப அந்த 10 பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சுகமாயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். देखिए, इस जगह पे यीशु कहता है कि वो 10 जन, बाकी के सारे 10 जन शुद्ध हो गए. அப்போ 10 பேர் சுகமானாலும் அதில் ஒரே ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் தேடி வந்தான் என்று இருக்கிறது. देखिए, 10 जन शुद्ध हो गए, चंगाई पा गए, लेकिन उसमें से सिर्फ एक ही वापस लौट के आया. அப்போ ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்க யோசித்து பாருங்கள். ध्यान दीजिए, इस वचन को अच्छे से ध्यान दीजिए. அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை தேடினான் என்று देखिए, இருக்கிறது. वो एक ही 10 में से सिर्फ एक ही परमेश्वर ने किया हुआ उस भलाई को सोच के उसको वापस ढूंढा. அப்போ நம்முடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கு யோசித்து பாருங்கள். आज हमारा जीवन को भी जरा सोच के देखेंगे. இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது इस बात को पढ़ते समय சுகம் பெறுவதற்கு ஆண்டவரை தேடினான். देखिए, वो चंगाई पाने के लिए यीशु को ढूंढे. சுகம் ஆன பின்பு ஒருவன் கர்த்தரை தேடி வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினதை பார்க்க முடிகிறது. सारे लोग शुद्ध हो गए थे, लेकिन उसमें से एक ही वापस आकर यीशु को ढूंढ के आया और उसको महिमा और आदर किया. அப்போ தேவன் செய்ததை நினைத்து உணர்ந்து அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினான். देखिए, यीशु मसीह ने जो किया हुआ उस कार्य को वो महसूस किया, सोचा और यीशु मसीह को महिमा दिया. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த अनेक நன்மைகள் இருக்கிறது. அந்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாய் இருக்கணும். देखिए, यीशु मसीह हमारा जीवन में भी जो किया हुआ भलाई अनेक है, बहुत सारा है, उसको याद करो, सोचो और उसको धन्यवाद करो. Praise the Lord. Praise the Lord. வசனத்தை யோசித்து பாருங்கள். इस वचन को आज ध्यान करेंगे. சுகம் ஆக்கினவர் ஆண்டவர் அறிந்து இருக்கிறார் என்று இருக்கிறது. देखिए, जो चंगाई जो पाए हैं वो यीशु को जानते हैं. ஹalleluya. அப்போ வேதத்தை யோசித்து பாருங்கள். बाइबल को अच्छे से सोचिए. யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறாரோ, நன்மை செய்திருக்கிறாரோ அதை ஆண்டவர் அறிந்து இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். देखिए, जिन जिन के जीवन में परमेश्वर यीशु मसीह ने अद्भुत किया है वो याद रखता है. அப்போ இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். इस वचन को ध्यान दीजिए. தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். यीशु मसीह बहुत सारा भलाई किया. அந்த நன்மைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். उस भलाई को यीशु मसीह वो जानता है. Praise the Lord. Praise the Lord. வேதத்தை யோசித்து பாருங்கள். बाइबल को सोच के அப்ப देखिए. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நன்றி செலுத்துவது கிடையாது ஆண்டவருக்கு? हम यीशु मसीह को याद करके
धन्यवाद नहीं कहते ஏன் हैं? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுவதில்லை? हम क्यों यीशु मसीह को खोजते नहीं हैं? ஏன் கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவதில்லை? हम क्यों यीशु मसीह को महिमा नहीं देते हैं? அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில இல்லாது இருப்பதனாலே देखिए, हम यीशु मसीह को अभी तक ठीक से नहीं जानते हैं, इसलिए ऐसा होता है। தேவன் செய்த நன்மைகளை நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம். यीशु मसीह ने किया हुआ उस भलाई को हम भूल जाते हैं। Praise the Lord. Praise the Lord। நீதிமொழியின் புஸ்தகம் 19 அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். नीति वचन के पुस्तक 19वां अध्याय, उसमें दूसरा वचन को पढ़ के देखो। இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். देखिए, वचन कहती है ऐसा। ஆத்துமா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல அப்படி என்று நாம் பார்க்கிறோம். देखिए, मनुष्य ज्ञान रहित रहना अच्छा नहीं। அப்ப இந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது इस वचन को आप देखेंगे तो யாரு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? कौन यीशु मसीह को धन्यवाद बोल सकते हैं? அப்போ அறிவு உள்ள ஒரு மனிதன், ஞானம் உள்ள ஒரு மனிதன் கர்த்தரை அறிந்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு மனிதனாய் மாறுகிறார். बुद्धिमान इंसान और समझदार इंसान यीशु मसीह को जरूर वो धन्यवाद करता है। Praise the Lord. Praise the Lord। யாரோடைய அறிகிற அறிவு? किसको जानने वाला ज्ञान? கர்த்தரை அறிகிற அறிவில நாம் வளரும் போது यीशु को जानने वाला उस ज्ञान में हम बढ़ते समय, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அறிகிற அறிவிலே நாம் வளரும் போது கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக மாறுகிறோம். देखिए, हम यीशु मसीह को जानने वाला उस ज्ञान से अधिक बढ़ते समय हम जरूर यीशु मसीह को स्तुति करेंगे। இந்த வசனத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். वचन को सोच के देखिए। 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதுல 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். नीति वचन के पुस्तक दूसरा अध्याय, उसमें 6वां वचन को पढ़ के देखो। கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் அப்படி என்று இருக்கிறது. परमेश्वर ही हमको ज्ञान देता है और उसके मुंह से बुद्धि और ज्ञान निकलती है। Praise the Lord. Praise the Lord। என்ன தருகிறதை பார்க்கிறோம். देखिए, परमेश्वर क्या देता है? வசனத்தை யோசித்து பாருங்கள். वचन को सोच के देखिए। அவர் நமக்கு ஆமென் அறிவையும் புத்தியும் தருகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். वो हमको बुद्धि और समझ की बातें देता है। Praise the Lord. Praise the Lord। அப்ப வேதத்தை யோசித்து பாருங்கள். देखिए, बाइबल को अच्छे से ध्यान இன்னைக்கு दीजिए। ஏன் கர்த்தர் அறிகிற அறிவில நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். देखिए, हम हर दिन यीशु मसीह को जानने वाला उस ज्ञान में बढ़ना है करके यीशु चाहता है। அப்ப நம்முடைய வாழ்க்கையில அறிவு எப்பொழுது வரும்? हमारा जीवन में बुद्धि कभी आएगी? ஞானம் எப்பொழுது வரும்? देखिए, समझ की बातें कभी आएगी? வேதத்தை யோசித்து பாருங்கள். बाइबल को आप ध्यान दीजिए। ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ओसिया के ஓசியாவின் पुस्तक புஸ்தகம் 4वां अध्याय, उसमें 5वां वचन को पढ़ के देखिए। அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, उसमें बोला गया है, என் ஜனங்கள் அறிவில்லாமலே சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. उसमें 6वां वचन में बोला गया है कि मेरे लोग ज्ञान रहित रहते हैं और नाश हो रहे हैं। நீ அறிவை வெறுத்தாய் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तू परमेश्वर का उस बुद्धि को तूने नफरत किया। அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहती है? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை என் ஜனங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். देखिए, परमेश्वर ने ऐसा कह रहा है वो कि ये वचन को मेरे प्रजा के लिए मैंने लिख के दिया। அப்ப இந்த வசனத்தை யோசித்து பார்க்கும்போது वचन को ध्यान करते समय அறிவு எப்பொழுது நமக்கு உண்டாகிறது? हमको बुद्धि कभी आती है? இந்த வசனம் சொல்லுகிறது அறிவை நீ வெறுத்தாய் அப்படின்னு சொல்லுகிறார். लेकिन इधर तो वचन कहती है कि तू उस ज्ञान को नफरत किया। அப்ப ஆண்டவர் நமக்கு அறிவை தருகிறவர். देखिए, यीशु ही हमको ज्ञान देता है। அப்ப இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். वचन को ध्यान दीजिए। வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल क्या कहती है? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீ அறிவை வெறுத்தாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். देखिए, परमेश्वर ये कहता है कि उसका ज्ञान को, उसके जो बुद्धि को हम नफरत करते हैं। அப்ப ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது देखिए, परमेश्वर जो बोलने वाला हर एक वचन को सुनकर उसको मानकर वैसे ही चलते समय, வேதம் காட்டக்கூடிய வழியில நீங்களும் நானும் நடக்கும்போது बाइबल दिखाने वाला उस मार्ग में आप और हम चलते समय கர்த்தருடைய அறிவில நாளுக்கு நாள் நீங்களும் நானும் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். देखिए, यीशु मसीह के उस ज्ञान में और उसको जानने वाला उस ज्ञान में हर एक दिन हम बढ़ते हैं। அப்ப இந்த வேதத்தை வாசிக்கும் போது, देखिए, इस बाइबल को पढ़ते समय, இந்த வேதத்தை தியானிக்கும் போது, इस बाइबल को ध्यान करते समय, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்கும் போது यीशु जो बोलने वाला उस वचन को आप और हम सुनेंगे तो
தேவனுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். हर एक दिन यीशु मसीह के अंदर आप और हम बढ़ते जाएंगे. Praise the Lord. Praise the Lord. ஒருவேளை நீ ஞானத்திலும் ஆமென் அறிவிலும் குறை உள்ளவர் ஒரு மனிதனா கூட நீ இருக்கலாம். एक बार तू ज्ञान में और बुद्धि में कम रहने वाला एक मनुष्य हो सकता है. Praise the Lord. Praise the Lord. ஒருவேளை இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு சோர்வுல நீ தாக்கப்பட்டு கூட இருக்கலாம். आज एक दिन आप उस प्रकार की एक निराशा में गए रहेंगे. Praise the Lord. Praise the Lord. ஐயோ என்னுடைய வாழ்க்கையில அறிவு இல்லை, मेरा जीवन में मैं ज्ञान नहीं है. मुझे கர்த்தர் அறிகிற அறிவில நான் குறைவுள்ளவராய் இருக்கிறேன் यीशु को जानने वाला उस ज्ञान में भी मैं कमी हूँ என்று அப்படி ஒரு குழப்பம் அப்படி ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் वैसा एक गड़बड़ी और वैसा एक निराशा अपना जीवन में रहेगा. ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு நல்ல அழைப்பை தேவன் தரக்கூடியவராய் இருக்கிறார். यीशु मसीह आज आपको बुला रहा है. Praise the Lord. Praise the Lord. வேதத்தை யோசித்து பாருங்கள். बाइबल को ध्यान करेंगे. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். पहला कुरिन्थियों के पुस्तक पहला अध्याय उसमें 27 की वचन को पढ़ के देखो. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. देखिए बुद्धिमान को लज्जित करने के लिए परमेश्वर जो मूर्खों को चुन लिया. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? परमेश्वर किसको चुन लिया? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். जो बुद्धिमानों को लज्जित करने के लिए परमेश्वर ने मूर्खों को चुन लिया. பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தின் பலவீனப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. बलवानों को लज्जित करने के लिए परमेश्वर निर्बल को चुन लिया. அப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அழைப்பை தேவன் தரக்கூடியவராய் இருக்கிறார். आज यीशु मसीह आपको बुला रहा है. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்று இருக்கிறது. यीशु मसीह हमको जानता है. ஒருவேளை நீ அறிவிலும் ஞானத்திலும் குறைவுள்ளவர்களாக கூட இருக்கலாம். एक बार आप ज्ञान में और बुद्धि में कम रहे होंगे. இயேசு உன்னை அழைக்கிறார். यीशु आज आपको बुला रहा है. இயேசு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். यीशु तुझे जान लिया. தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் உன்னை வேறு பிரித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். माता के गर्भ में उत्पन्न होने के पहले ही परमेश्वर तुझे जड़ से अलग करके और वो जानता है. உலகத்தில் अनेक ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். देखिए लोगों की जीवन को संसार में रहने वाले लोगों की जीवन को जानते हैं. ஒன்றும் உதவாதவர்களை தேவன் தெரிந்து கொண்டு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். देखिए हम अच्छे से जानते हैं कि जो कुछ भी काम के लिए होते ही नहीं है उन लोगों को परमेश्वर चुनकर बड़ा बड़ा कार्य किया है. இயேசு வந்து பாருங்கள் 12 சீசர்களை தெரிந்து கொண்டார். देखिए यीशु को देखिए वो 12 चेलों को चुन लिया. பேதுரு வந்து மீன் பிடிக்கிறவனா இருந்தார். पतरस एक मछुआरा था. ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு தேசத்துல வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். देखिए लेकिन परमेश्वर उसको ही चुना और उसको रखकर देश में सामर्थ की कार्य किया. ஆண்டவருடைய கையில நீங்களும் நானும் வரும்போது கர்த்தருடைய ஞானத்தை தந்து உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்தக்கூடியவராய் देखिए இருக்கிறார். परमेश्वर के हाथ के अंदर हम आते समय परमेश्वर आपको और हमको जरूर इस्तेमाल करता है. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, इस वचन को सुनने वाले परमेश्वर के கர்த்தருடைய प्रजा, பிள்ளைகளே, परमेश्वर के संतान, ஒருவேளை நீ கர்த்தருடைய கையில வருவே என்று சொன்னால், तू आज परमेश्वर यीशु के हाथ में आएगा तो, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவே என்று சொன்னால், परमेश्वर के सम्मुख में आएगा तो, பேதுருடைய வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்தி வல்லமையாய் கர்த்தர் உயர்த்தினதை நாம் பார்க்க முடிகிறது. देखिए जैसे पतरस के जीवन को परमेश्वर इस्तेमाल किया और समर्थ रीति से उसको इस्तेमाल किया, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்ய முடியும். जरूर परमेश्वर तेरे जीवन में भी वो कर सकता है. நம்பி இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். भरोसा कीजिए और यीशु को विश्वास कीजिए. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நன்மை செய்வார். यीशु भलाई करेगा. அப்ப ஏன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவது கிடையாது, கர்த்தரை நாம் நன்றி சொல்வது கிடையாது? आज हम क्यों यीशु मसीह को धन्यवाद नहीं करते हैं और स्तुति नहीं करते हैं? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். हमारा जीवन को आज जांच कर அப்ப देखेंगे. யார் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும்? कौन परमेश्वर को धन्यवाद करेगा? யார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? कौन परमेश्वर को स्तुति करेगा? ஒரு தேவ பிள்ளை, एक परमेश्वर की ஒரு बच्चा, விசுவாசி एक विश्वासी தேவ சமூகத்தில் ஜெபிக்க கூடியவர்களாய் இருப்பீர் என்று சொன்னால், परमेश्वर के सम्मुख में अगर वो प्रार्थना करेंगे तो, ஜெபிக்கிற மனிதனாய் இருப்பேன்னு சொன்னால், वो प्रार्थना करने वाला एक मनुष्य रहेगा நீ तो நிச்சயமாகவே கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ண முடியும். निश्चय तू परमेश्वर को स्तुति कर सकता है. கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த முடியும். परमेश्वर को धन्यवाद कर सकता है, स्तुति कर सकता है, महिमा दे सकता है. கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பவுல் இப்படி சொல்லுகிறார்.
कुलोसियों की पुस्तक 4 अध्याय उसमें 2 वचन में पौलुस ऐसा कहता है, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், सदा प्रार्थना करो, ஸ்தோத்திரத்துடனே स्तुति के साथ ஜெபத்தில் விழித்திருங்கள். प्रार्थना में जागते रहो. Praise the Lord. Praise the Lord. என்ன சொல்லுகிறதை பார்க்கிறோம்? देखिए उसमें क्या कहता है वो, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, सदा प्रार्थना करो, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, कभी भी परमेश्वर को स्तुति करके रहो. ஜெபத்திலே நீ விழிப்புள்ளவனாயிரு அப்படி என்று சொல்லுகிறார். प्रार्थना करने में जागते हुए प्रार्थना करो. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய अनेक சம்பவங்களை பார்க்கும்போது இயேசுடைய வருகைக்கு அது ஒரு அடையாளமாகவே இருக்கிறது. देखिए आज इस दुनिया में होने वाला उस कार्य को देखते समय वो एक चिन्ह बनता है कि यीशु मसीह और जल्दी आने वाला है करके. வீட்டை கட்டுகிறோம், देखिए हम घर बांधते हैं, பல காரியத்தை நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம், बहुत सारा कार्य को हम बांधते பல रहते हैं, காரியத்தெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். बहुत सारा कार्य को करते हैं, ஆனா இது எல்லாம் நம்மோடு கூட பரலோகத்துக்கு வர போறதே கிடையாது. लेकिन ये सारे ये इधर की चीजें हमारे साथ स्वर्ग में नहीं आने वाली है. Praise the Lord. Praise the Lord. இயேசுடைய வருகை சமீபமாகவே இருக்கிறது. यीशु मसीह के जो आगमन है वो बहुत निकट है. ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். देखिए परमेश्वर हमारा जीवन को आशीष करके दिया है. ஆண்டவர் நேரத்தை கொடுத்து இருக்கிறார். यीशु मसीह समय दिया है. நம்மளை நம்பி ஆண்டவர் பொருளாதார ரீதியில் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். परमेश्वर हमारे ऊपर भरोसा रखकर हमारे जो धन और हमारी चीजों के ऊपर आशीष दिया है. இந்த கடைசி நாட்களில் ஏன் கர்த்தருக்காக நாம் பயன்படுத்த கூடாது? इस अंतिम दिनों को, इस दिन को क्यों हम परमेश्वर के लिए इस्तेमाल नहीं कर உன் सकते हैं? வீடு ஆண்டவருக்காக பயன்படட்டும், तेरा घर परमेश्वर के लिए इस्तेमाल உன் हो, பணம் ஆண்டவருக்காக பயன்படட்டும், तेरा पैसा परमेश्वर के लिए उपयोग हो, உன்னுடைய நேரம் கர்த்தருக்கென்று நேரத்தை செலவு பண்ணி கர்த்தருக்கென்று பயன்படட்டும். तेरा समय परमेश्वर के लिए खर्चा हो, उसके लिए उपयोग हो. அப்ப கர்த்தருக்கென்று வேதத்தை யோசித்து பாருங்கள். कि बाइबल को ध्यान दीजिए. இந்த பகுதியை வாசிக்கும் போது விழிப்புள்ளவர்களாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை देखिए, பார்க்கிறோம். इस वचन को पढ़ते समय परमेश्वर हमको ये कहता है कि तुम जागते हुए प्रार्थना करो. Praise the Lord. Praise the Lord. உலகத்தில் अनेक துருபதேசங்கள் இருக்கிறது. देखिए आज इस संसार में बहुत सारा गलत उपदेश है. Praise the Lord. Praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியுங்கள். पिता पुत्र पवित्र आत्मा के ऊपर विश्वास रखो. அப்ப இந்த மாதிரி மாறுபாடான உபதேசத்துல போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ऐसे गलत उपदेश में जाके मत फंसो. வேதத்தை சரியாய் வாசியுங்கள். बाइबल को अच्छे से पढ़ो. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். परमेश्वर के सम्मुख में बैठकर प्रार्थना करो. சத்தியத்தோடு கர்த்தர் உங்களோடு பேசுவார். देखिए जरूर इस सत्य के साथ परमेश्वर आपसे बात करेगा. Praise the Lord. Praise the Lord. வேதத்தை யோசித்து பாருங்கள். बाइबल को सोच के அப்ப देखिए. இயேசுடைய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். यीशु मसीह के आगमन के लिए आप और हम तैयार होना है. அப்ப ஜெபத்தோடு இருங்கள். देखिए प्रार्थना के साथ रहो. விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். जागते हुए रहो. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்கள். परमेश्वर के सम्मुख में इंतजार करो. அப்ப இந்த பகுதி என்ன சொல்லுகிறது? देखिए वचन क्या कहती है? கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு பிள்ளை கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும், அவங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண देखिए முடியும். परमेश्वर के सम्मुख में प्रार्थना करने वाला एक बच्चा जरूर परमेश्वर को धन्यवाद कर सकता है. Praise the Lord. Praise the Lord. யோபு என்ற பக்தனை யோசித்து பாருங்கள். अय्यूब के उस भक्त को सोचिए. 1 அதிகாரம் யோபு 1 அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, अय्यूब के पुस्तक 1 अध्याय 23 की वचन कहती है, கர்த்தர் கொடுத்தார், परमेश्वर ने दिया, கர்த்தர் எடுத்தார், परमेश्वर ने ले लिया. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். परमेश्वर के नाम को महिमा हो. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேதத்தை யோசித்து பாருங்கள். बाइबल को सोच के देखिए. அப்ப யோபு என்ற ஒரு மனிதன், देखिए अय्यूब नामक एक मनुष्य, அவன் ஜெபிக்க கூடியவராய் இருந்தார். वो प्रार्थना करने वाला था. அப்ப ஜெபிக்க கூடிய ஒரு மனிதன் प्रार्थना करने वाला एक मनुष्य எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த கூடியவனாய் இருக்கிறார். कितना कुछ भी स्थिति हो वो परमेश्वर को जरूर स्तुति करते रहता है. உன் வாழ்க்கையில எந்த இழப்பு நடந்தாலும் சரி, तेरा जीवन में कुछ भी नुकसान हो, கர்த்தர் எல்லா நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். देखिए परमेश्वर सारा चीजों को, उस चीजों को भी वो भलाई में बदल देता அன்றையும் है. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு देखिए परमेश्वर के चुने हुए उसके निर्णय के अनुसार बुलाए हुए लोगों, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. उन लोगों के लिए सब कुछ भलाई होता है. அப்ப இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். देखिए वचन को सोचिए. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. हमारा जीवन में कुछ भी हो वो भलाई के लिए ही होता है, தீமைக்கு கிடையாது. देखिए वो बुराई के लिए नहीं. Praise the Lord. Praise the Lord. அப்ப வேதத்தை யோசித்து பாருங்கள். देखिए बाइबल को अच्छे से ध्यान அப்ப दीजिए. ஜெபிக்கிற ஒரு மனிதன் प्रार्थना करने वाला एक मनुष्य, கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். देखिए परमेश्वर के लिए वो स्तुति कर सकता है. விசுவாசியா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில विश्वासी रहने वाले हमारा जीवन
जीवन में எத்தனை பேர் நீங்க வீட்டுல கூடி ஜெபிக்கிறீர்கள்? कितने जन आप घर में इकट्ठा होकर प्रार्थना करते हैं? தேவ சமூகத்துல எத்தனை பேர் நாம் காத்திருக்கிறோம்? परमेश्वर के सम्मुख में हम कितने जन इंतजार करते हैं? ஜெபத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். प्रार्थना के द्वारा, तेरे प्रार्थना के द्वारा परमेश्वर को महिमा कर। கூடி ஜெபியுங்கள். आप सब इकट्ठा होकर प्रार्थना करो, கோடி நன்மைகள் உண்டாகும். करोड़ भलाई होगा। ஹalleluya, हालेलुया, praise the Lord. प्रेज द लॉर्ड। கூடி ஜெபித்து பாருங்கள். सब इकट्ठा होकर प्रार्थना करो, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். परमेश्वर बड़ा कार्य அப்ப करेगा। ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை प्रार्थना करने वाला एक परमेश्वर की கர்த்தர் बच्चे, செய்த நன்மையை அறிந்து परमेश्वर ने किया हुआ उस भलाई को जानकर அவங்க ஆண்டவருக்கு நன்றி செல்லக்கூடியவர்களாய் மாறி விடுகிறோம். यीशु को वो जरूर धन्यवाद करते हैं। praise the Lord. प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। நான்காவது ஒரு பகுதி எப்படி வாசித்து பாருங்கள். चौथा भाग ऐसा है, சங்கீதத்தின் புஸ்தகம் 49ஆம் சங்கீதம், भजन संगीता 49, அதுல ஆமே 3வது வசனம் இப்படி ஒரு எழுதப்பட்டு இருக்கிறது. उसमें तीसरा वचन ऐसा लिखा है, 49ஆம் அதிகாரம் 49 अध्याय 3வது வசனம் இப்படி இருக்கிறது. तीसरा वचन ऐसा है, ஸ்தோத்திரம். என் வாய் நாணத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். मेरे मुंह से बुद्धि के बातें निकलेगी और मेरे हृदय की बातें समझ के होंगी। இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். इस वचन को ध्यान दीजिए। தாவீது இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். देखिए दाऊद ऐसा कहता है, கோராகின் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், वचन को पढ़ते हैं, என் வாய் நாணத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். मेरे मुंह से बुद्धि की बातें निकलेगी और मेरे हृदय की बातें समझ की होंगी। அப்ப என்ன சொல்லுகிறது? ये वचन क्या कहती है? ஆமென். ஸ்தோத்திரம். உணர்வு உள்ள ஒரு இருதயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதாய் மாறி விடுகிறது. समझने वाला एक हृदय वो जरूर परमेश्वर को स्तुति करती है। குஷ்டரோகி உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில देखिए वो कुष्ठरोग मनुष्य के जीवन में எந்த இடத்தை தொட்டு பார்த்தாலும் உணர்வே இருக்காது. एक कुष्ठरोग को किधर भी मतलब उसके देह में छू के देखो उसको महसूस नहीं रहेगा। அப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா उसको अगर छुएंगे तो आप உணர்வே இருக்காது. उसको महसूस नहीं ஆனா होगा। ஆண்டவர் என்ன செஞ்சார்? देखिए यीशु क्या किया? குஷ்டரோகம் உள்ளவனை குணமாக்கினார். उस कुष्ठरोग रहने वाले उस मनुष्य को शुद्ध किया। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அப்ப ஆண்டவர் நம்மளை குணமாக்கினார் என்று சொன்னால் देखिए हमको भी यीशु मसीह वैसा चंगा किया है तो உணர்வு உள்ள இருதயம் நமக்கு வேலை செய்ய வேண்டும். हमारा हृदय समझ के हृदय होना चाहिए। ஹalleluya. Praise the Lord। அப்ப யாரு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும்? कौन परमेश्वर को धन्यवाद करेंगे? உணர்வு உள்ள ஒரு இருதயம். समझ के हृदय रखने वाले। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। என்ன இருதயத்தை பார்க்கிறோம்? कौन सा हृदय को? உணர்வு உள்ள ஒரு இருதயம். समझ के हृदय को। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। ஹalleluya. இருள் சூழ்ந்த இருதயம் கிடையாது. देखिए अंधकार में रहने वाला हृदय नहीं। அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது ये वचन कहती है உணர்வு உள்ள ஒரு இருதயம் समझने वाला एक हृदय கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லக்கூடிய இருதயமாய் மாறிவிடும். वो परमेश्वर को स्तुति करके और धन्यवाद करने वाला एक हृदय बन जाता है। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। ஹalleluya. हालेलुया। எனக்கு உண்டா இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். वचन को सोच के देखिए। 119ஆம் சங்கீதம் 119वां भजन संगीता அதுல 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 34 की वचन को पढ़ो। தாவீது ஜெபம் பண்ணுகிறார். दाऊद ऐसा प्रार्थना करता है, எனக்கு உணர்வை தாரும், है परमेश्वर मुझे समझ के हृदय दो। நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கைக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். मुझे समझ दे तब मैं तेरे व्यवस्था को पकड़े रहूंगा और पूर्ण मन से उस पर चलूंगा। 35வது வசனம் தாவீது சொல்லுகிறார். देखिए उसके बाद 35 के वचन में दाऊद कहता है, இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கும்போது கற்பனையின் பாதையிலே என்னை நடத்தும், நான் அதின் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். देखिए दाऊद ऐसा कहता है कि अपनी आज्ञाओं के पथ में मुझको चला क्योंकि मैं उसी से प्रसन्न हूं। அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? वचन इधर क्या कहती है? தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். देखिए दाऊद ऐसा प्रार्थना करता है, பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், हे परमेश्वर मुझे समझ दे, எனக்கு உணர்வு உள்ளவனாய் மாற்றும், ये समझने वाला एक व्यक्ति मुझे बना நான் உமது வேதத்தின்படி வேதத்தை பற்றி கொண்டு और तुम्हारे उस व्यवस्था को पकड़े हुए என் முழு இருதயத்தோடு அதை நான் கைக்கொள்ளுவேன் என்று और சொல்லுகிறேன். पूर्ण
मन से उस पर चलूंगा करके वो कहता है। இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, आज कई लोगों की स्थिति कैसा है, பிளஸ்ஸிங்கான வசனம் வந்துன்னா ரொம்ப நேசிப்பார்கள். आशीष की वचन अगर उनके जीवन में अगर आएगा तो सुनेंगे तो बहुत प्रसन्न हो जाते हैं। வேதத்தை வச்சுட்டு ஐயோ ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்ல வசனம் தந்தான்னு इस சொல்லுவோம். बाइबल को रखकर परमेश्वर स्तुति हो परमेश्वर के लिए बहुत अच्छा वचन दिया करके बोलते हैं। நம்மளை ஆண்டு கடிந்து கொள்ளுகிற வசனம் இருந்துச்சுன்னா, अगर हमको कुछ परमेश्वर डांट कर और कुछ को समझ देने वाला एक वचन रहेगा तो முகங்கள் மாறிவிடும். अपना चेहरा अलग हो जाता है। இது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி விடுவோம். ये वचन मेरे लिए नहीं है करके बोल देते हैं। ஆண்டு நம்மளை குறித்து உணர்த்துவார்னு சொன்னால், क्योंकि परमेश्वर हमको समझाएगा तो நீ செய்கிறது தவறு என்று ஆண்டு சுட்டி காமிப்பார்னு சொன்னால், तू करने वाला कार्य गलत है करके परमेश्वर अगर बोलेगा तो அந்த நேரத்தில் நம்முடைய முக நாடி எல்லாம் வேறுபடுகிறது. उस समय में हमारा जो मुंह की नस सब अलग हो जाता है। ஆனா தாவீது அப்படி கிடையாது. लेकिन दाऊद ऐसा नहीं है। தாவீது என்ன சொல்றார்? लेकिन दाऊद क्या कहता है? உணர்வு உள்ள இருதயத்தை தாங்கப்பா, परमेश्वर मुझे समझ दे அதை நான் பற்றி கொள்ளுவேன். और उसको मैं पकड़ते हुए रहूंगा। பிரைஸ் தி லார்ட், Praise the Lord। பிரைஸ் தி லார்ட். Praise the என் Lord। இருதயத்தை அதை கைக்கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். और उस पर मैं चलूंगा, पूर्ण हृदय से चलूंगा करके वो कहता है। ஹalleluya, हालेलुया। வேதத்தை யோசித்து பாருங்கள். देखिए बाइबल को अच्छे से जान அப்ப இன்னைக்கு लीजिए। நம்முடைய வாழ்க்கையில உணர்வு உள்ள இருதயம் நமக்கு வேணும். आज हमारा जीवन में एक समझ की हृदय होना चाहिए। உணர்வு உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். कि परमेश्वर ये चाहता है कि अपने से कि हम एक समझदार रहे, समझ की हृदय रहे। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। ரோமரின் புஸ்தகம் रोमियो के पुस्तक 1ஆம் அதிகாரம் पहला अध्याय அதுல 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 21वां वचन को पढ़ के देखो। இந்த वचனம் இப்படி சொல்லுகிறது, ये वचन ऐसा कहती है, உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லுகிறார். समझ नहीं रहने वाला एक हृदय वो अंधकार में रहता है करके वो कहती है। அப்ப என்ன நடக்கிறது? देखिए उधर क्या हो रहा है। உணர்வு இல்லாத ஒரு இருதயம் இருள் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए जो समझता नहीं है वो हृदय अंधकार में है। இந்த பகுதியை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ஆண்டு பேசுகிறார். इस बात को पढ़ते समय इजराइल लोगों के बारे में परमेश्वर बोलता है। இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமா இருந்தார்கள். इजराइल लोग गुलामी में थे, எகிப்துல இருந்தார்கள், वो मिस्र में थे, அடிமைப்பட்டு இருந்தார்கள், वो गुलाम थे உலகத்தின் வழிபாடுகள் எல்லாம் செய்தார்கள். और संसार के लोगों की तरह लोग वो उनका कार्रवाई था। எகிப்துல சொல்லப்பட்டிருக்க சட்டத்திட்டத்தெல்லாம் கை கொண்டார்கள். और मिस्र में जो बोला गया उस कानून को वो मान रहे थे, எல்லாவற்றையும் செய்தார்கள். सब कुछ वे लोग किए। ஆனா வேதத்தை யோசித்து பாருங்கள், देखिए बाइबल को ध्यान दीजिए, ஏன் இந்த ஜனங்களுடைய இருதயம் இருள் அடைந்தது? क्यों इजराइल लोगों की हृदय अंधकार में चला गया? ஆண்டவர் விடுவித்த ஆண்டவரை மறந்து போன ஜனங்களா இருந்தார்கள். देखिए परमेश्वर उनको छुटकारा दिया और उस परमेश्वर को ही वे लोग भूल गए। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। வேதம் என்ன சொல்லுகிறது? देखिए बाइबल क्या कहती है? தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாது இருந்தார்கள். देखिए वे लोग परमेश्वर को जानते हुए भी वे लोग परमेश्वर को महिमा नहीं किए। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। அவர்கள் தேவனை அறிந்தும் वे लोग परमेश्वर को जानते थे அவரை தேவனை ஸ்தோத்திரியாமலும் और लेकिन वे परमेश्वर को स्तुति नहीं करते थे தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் அப்படி என்று சொல்லுகிறது. और उनके सोचों के द्वारा वे लोग बुराई में चले गए, मिट गए थे, नष्ट हो गए थे அவருடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். और उनके हृदय अंधकार में चला गया। அப்ப இந்த பகுதியை வாசிக்கும் போது देखिए इस बात को पढ़ते समय இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். इजराइल लोगों के बारे में परमेश्वर कहता है, தேவனை அறிந்திருக்கிறார்கள், वे लोग परमेश्वर के जानते हैं தேவனை ஸ்தோத்திரிக்கல, लेकिन परमेश्वर को वे लोग बड़ाई नहीं किए। தேவனை ஸ்தோத்திரியாமல் தேவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் வேற ஒன்றுக்கு ஏதோ அவர் செய்திருக்கிறார்கள். देखिए परमेश्वर को धन्यवाद नहीं किए वे लोग और दूसरा कार्य करने लगे। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। சிருஷ்டிக்க கூடிய கர்த்தரை தொய்து கொள்ளாமல் देखिए जो रचाता है, जो उत्पन्न करता है, उस परमेश्वर को वे लोग दंडवत नहीं किए தேவன் சிருஷ்டித்ததெல்லாம் தொய்து கொண்டார்கள். और परमेश्वर ने जिस जिस चीजों को सृष्टि किया है ना, उत्पन्न किया ना, उस चीजों को वे लोग दंडवत किए। பிரைஸ் தி லார்ட். Praise the Lord। அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில तभी हमारा जीवन में இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உண்டாக்கினார். देखिए यीशु मसीह सब कुछ बनाया। இயேசுவை நம்ம மகிமைப்படுத்துறோமா, கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறோமா? हम यीशु मसीह को महिमा करते हैं क्या?
பிரைஸ் எல்லாம் प्रेज द लॉर्ड। இல்ல வேற ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறோமா? हम कुछ और करते रहते हैं क्या? ஹalleluya, प्रेज द लॉर्ड, பிரைஸ் எல்லாம் प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया। வேதத்தை யோசித்து பாருங்க. देखिए बाइबल को ध्यान दीजिए, ஏன் இருளானது அவங்க இருதயம்? क्यों उनका हृदय अंधकार चला, இயேசு अंधकार में गया? கிறிஸ்துவை விட்டு यीशु मसीह को छोड़कर। இயேசு எதெல்லாம் சிருஷ்டித்தாரோ உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அவர்கள் வழிபட்டார்கள். देखिए यीशु मसीह जिस जिस चीजों को बनाया ना, उस चीजों को वे लोग दंडवत किए, அதனால இருள் அடைந்தது. इसीलिए उनका हृदय अंधकार में चला गया। இன்னைக்கு இயேசு உனக்கு ஒரு அழைப்பு தருகிறார். आज यीशु तुझे बुला रहा है, நீ பக்தியா இருக்கலாம், तू भक्त हो सकता है, உன் பக்தி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கலாம். तेरा भक्ति किधर और जा रहा होगा। இயேசு உண்மையான பக்தி என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். एक सच्चा भक्ति, सच्चा विश्वास क्या है करके जान लो। இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். यीशु मसीह एक ही परमेश्वर है करके हम बाइबल में देखते हैं। ஆண்டு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். यीशु कितना भलाई किया। நாள்ல கண்களை மூடி आज के दिन हम आंखों को बंद करके ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. यीशु को स्तुति करेंगे। கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு பார்ப்போம். परमेश्वर ने किया हुआ उस भलाई को सोच के देखेंगे, நினைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். सोच के परमेश्वर की ओर देखेंगे। கர்த்தர் மகிமைப்படுவாராக, यीशु महिमा हो, கர்த்தர் உதவி செய்வாராக, परमेश्वर हमको आज मदद करेगा, நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருவாராக. हमारा जीवन में भलाई लेके आएगा। ஹalleluya. இந்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். आपके हाथों में सौंप कर प्रार्थना करते हैं। பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ईश्वर के परमेश्वर पिता, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். इस दिन के लिए धन्यवाद करते हैं। இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். यीशु के नाम से आते हैं। இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக आज सुना हुआ वचन के अनुसार ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். परमेश्वर यीशु मसीह आपके नाम से आते हैं। ஆண்டவரை அறிகிற அறிவு உள்ள ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும் என்று பார்க்கிறோம். आज हम ये देखे थे कि परमेश्वर को पूरी रीति से जाने हुए लोग उसको धन्यवाद करते हैं। அப்ப தெய்வம் அறிவிலை குறை உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டீர் என்று பார்க்கிறோம். देखिए निर्बल को, जो मूर्खों को परमेश्वर ने चुन लिया। ஜெபிக்கிற ஒரு மனிதனை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் என்று देखिए பார்க்கிறோம். जो प्रार्थना करने वाला एक मनुष्य, वो जरूर परमेश्वर को स्तुति कर सकता है। உணர்வுள்ள இருதயம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். जो समझ के हृदय रहने वाले परमेश्वर को स्तुति करेंगे। இந்த கேட்ட வார்த்தையில் ஏதாகிலும் குறைபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். आज सुना हुआ इस वचन आज हमारा जीवन में अगर नहीं रहेगा तो நாம் சரி செய்து கொண்டு उसको सही कर कर கிறிஸ்துவுக்கு நேராக நாம் திருப்பப்படுவோம். हम मसीह की ओर मुड़ेंगे। கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வாராக. परमेश्वर हमारा जीवन में बड़ा कार्य करेगा। கரங்களில் ஒப்பு आपके கொடுக்கிறோம். हाथों में सौंपते हैं प्रभु। பிதாவே ஆராதிக்கிறோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, எங்களாவி ஆனவரே அன்பு செய்கின்றோ, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத ஆசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயமங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ.
ஒருமுறை சொல்லும். ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ ஸ்தோத்திரவும் கணமோ வல்லமையும் பலனோ ஸ்தோத்திரவும் கணமோ வல்லமையும் மாட்சிமாயும் துதியும் வையாய் எப்பொழுதும் உண்டாகட்டு. மாட்சிமாயும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோம். பிதாவே பிதாவே ஆராதிக்கின்றோ இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கெல்லாம் ஆனவரே அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா 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 Hallelujah. Thank you, Lord. The praise you. Hallelujah. धन्यवाद यीशु। நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, हमको प्रेम करने वाला अच्छा परमेश्वर, நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி दिन के लिए சொல்லுகிறோம். धन्यवाद करते हैं, स्तुति करते हैं। இயேசுவின் நாமத்தினால வருகிறோம். यीशु के नाम से आते हैं। கர்த்தரை அறிகிற அறிவுல ஒவ்வொரு நாளும் வளர்ந்து परमेश्वर आपको जानने वाला उस ज्ञान में हर एक दिन बढ़कर, கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தி परमेश्वर आपको स्तुति करके, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். परमेश्वर आपके नाम को महिमा करने जैसा हर एक को बनाइए प्रभु। உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். आपके हाथों में सौंपते हैं, தொடர்ந்து நடத்துவீராக. लगातार चलाइए प्रभु, தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துவீராக. लगातार हमको बल दीजिए प्रभु। வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். आपके वचन को सुनने वाला हर एक विश्वासियों की जीवन को आप आशीष कीजिए प्रभु। தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மூடும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். परमेश्वर आपकी उपस्थिति, आपकी जो प्रसन्नता हर एक को आके छुपाए। வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் கூறுகிறது. जो बुराई तेरा घर के निकट नहीं आएगा பொல்லாப்பனுக்கு நேரிடாதுன்னு और சொல்லுகிறது. विपत्ति तुम्हारे ऊपर नहीं होगा। ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பாதுகாப்பை தந்து உமக்குள் வளர நீர் உதவி செய்யும். हर एक के जीवन में परमेश्वर आपके जो रक्षा होना चाहिए। எல்லா கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். सारे आदर और महिमा आपको देते हैं, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता, ஆமென். आमेन। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेगा। தொடர்ந்து நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். लगातार हम सब मिलकर यीशु मसीह के नाम को महिमा करेंगे। ஆமென். आमेन।